வந்துட்டேன். ஷேடோ இஸ் ஹியர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒன் டே. இந்த ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். இந்த சேனலை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. சரி வாங்க இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஜங்குக்கா டே ஜங்குக்கா 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 எந்திரிடா. டேங் சுமார் எனக்கு தூக்கம் வருது போங்கிட்ட. எந்திரி ஜங்குக்கா, டைம் பாரு 9 மணி ஆச்சு. இது 9 மணி ஆச்சா? ஐயோ வேலை இருக்கு, நான் ஒர்க் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அப்படியே எந்திரிக்கிறான். ஏய் இரு, எங்கே போகிற? இங்கே நான் ஒருத்தர் இருக்கேன். இன்னைக்கு சண்டே, நமக்கான டே. இன்னைக்கு எந்த வேலை இருந்தாலும் இன்னைக்கு என் கூட தான் நீ இருக்கணும். அதை விட்டுட்டு வேலைக்கு கிளம்புற பட்டுறாம தான் டேட்டும். அப்பெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வேலை இருக்கு, அதை பார்க்கணும்ல. என்ன இதாக இருந்தாலும் இன்னைக்கு என் கூட தான் இருக்கிறோன்னு சொன்னேன்ல. சண்டே எப்போவுமே இருக்க மாட்டேன்றா. எனக்கு ஒன் டே வச்சு இரு ஜங்கோக். டேட்டே அவங்க நம்ம 2 பேரும் எப்போனாலும் இருந்துக்கலாம். ஒர்க்கு எப்போனாலும் பார்த்துக்கலாம்டா. இந்த டேல பண்ண போகிறதா நெக்ஸ்ட் டே நடக்குமா அப்படின்னு கேட்டா அது சந்தேகம் தானே. சொல்ல இந்த மொமெண்ட் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் இன்னைக்கு நம்ம வெளியே போகலாம், ஜாலியாக ஊர் சுற்றலாம். இப்போ என்ன பண்ணுன்ற? நான் எங்கேயும் போகக்கூடாதா? இப்போ என்ன உனக்கு ஒர்க் போகணுமா? உனக்கு அது இம்பார்ட்டண்ட்டா? ஆமாண்டா, முக்கியமான மீட்டிங். சரி நீ போ, நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம். நீ கிளம்ப. அவங்க ஒரு மாதிரி அப்செட் ஆகி போய் ஹாலிக்கு சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கும் அப்படி ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அப்படியே கிளம்பி அவங்க முன்னாடி வந்து நிற்கிறான். ஹேய், நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னை எப்போ நீ தானே கிளப்பி விடுவா. இப்போ நான் அப்படியே சோஃபாவில் வந்து உட்காந்துருக்கா. தெரியாத மாதிரி நடிக்காத ஜங்குக்கா. உனக்கு காரணம் என்னன்னு தெரியும். தெரிஞ்சிருந்தா என்கிட்ட கேட்குறியா? கரடி என்னடா கையட்றா. எதுக்கு இப்போ மேலே கை வச்சிட்ருக்கா? ஆஃபீஸ் தான் முக்கியம்னு சொன்னேன்ல, அங்கே போ. என்னமோ பெருசாக மேலே அக்கறை இருக்கிற மாதிரி வரா. ஜங்குக்கு அப்படி சோஃபாக்கு அப்படி கீழே நீல் டவுன் பண்ணி அவங்களோட டைஸ் மேலே அப்படி 2 கையும் வச்சுக்கிறான். டேய் கரடி, என்ன கோமா? நீ பண்ணுற வேலைக்கு நான் கோவப்படாம உன்னை தூக்கி வச்சு கொஞ்சவா முடியும்? கோவம் தாண்டா ஷெட் விட்டு காலி பண்ண. ஒர்க்கு பொறுப்பா இப்படி கோவத்தோடு அனுப்புனா அந்த டே எனக்கு நல்லா இருக்குமா? சொல்ல, நான் எவ்வளோ ஆசையோட காலையில் உன்னை வந்து எழுப்பி நம்ம 2 பேர் ஜாலியாக ஊர் சுற்றுறதுக்கு எவ்வளவோ பிளான் போட்டு நேற்று நைட்டில் வந்து யோசிச்சு வச்சுருந்தேன். ஆனால் நீ எனக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லி மொத்தமாக கிளம்பி போயிட்டல. நான் இன்னும் போகலடா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போகுதானடா போகிறேன். சின்னமோ எனக்காண்டி இந்த ஒன் டே இருக்கிற மாதிரி பேசுகிற. கரடி பையனுக்கு இந்த ஒன் டே உன் கூட நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டானா நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். அவன் கூட தான் இருப்பேன். அவனுக்கு கோவப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் நான் செய்ய மாட்டேன். என்ன சொல்கிறா? அப்போ நீ இன்னைக்கு இருக்க போறியா என் கூட? நிஜமாவா? ஜங்குக்கா சொல்கிறா. அமைதியாக இருக்கா, வாய் தந்து பேசு ஜங்குக்கா. ஜங்குக்கு இப்போ அப்படியே இருந்துச்சுட்டு அவனோட ஷர்ட் எல்லாத்தையும் அப்படியே கலட்டுறான். என்னடா கலட்டுறா? ஹை, அப்போ நீ நிஜமாவே போகலையா அப்படின்னு சொல்லி அங்கிட்ட அவங்க அப்படியே ஓடி வந்து ஜங்குக்கு அப்படியே பேக் சைடில் அப்படியே எகிரி குச்சி உட்காந்துக்கிறான். ஐயோ ஐ லவ் யூ ஜங்குக்கா. நீ எனக்காண்டி இவ்வளோ பண்ணுறல, பரவாயில்ல. எனக்கு டே உனக்கு எப்போவும் ஸ்பெஷலாக இருக்கிற மாதிரி இந்த டேவை நீ மிஸ் பண்ணிட்டியோ அப்படின்னு உன்னை வருத்தப்படுற அளவுக்கு கண்டிப்பாக நான் வைப்பேன். வருத்தப்படுற அளவுக்கா? ஏண்டா? அதாவது நல்ல வேளை நம்ம ஆஃபீஸ்க்கு போகலை, இந்த மொமெண்ட் எல்லாம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண வைப்பேன். அதுக்கு சொன்னேன்டா. ஓ அப்படி வரியா? சரி என்ன பண்ண போகிற? ஜங்குக்கோட ஷர்ட் அப்படியே பிடிச்சிக்கிறான். என்னடா எல்லாம் ரொம்ப நாளாச்சு. இது மேட்ரு பண்ணியா? என்ன நீ இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்கா? ஓ அது எங்கப்பா, உனக்கு எதுவுமே பிடிக்காது அப்படித்தானே? இந்த பாரு ஜங்குக்கா, இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தேன்னா நான் பேச வந்ததை மறந்துடுவேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வரேன், உனக்கு சர்ப்ரைஸாகவே இருக்கட்டும் எல்லாமே.
அவங்க அப்படியே குளிக்கிறதுக்காண்டி போயிடுறா. ஜங்குக்கும் அப்படி அவனும் அப்படி ரெஸ்ட் ரூம்குள்ளே வரான். ஏ என்ன எதுக்குடா உள்ள வரா? அதை குளிச்சிட்டேன் தான். உன் கூட நீ குளிக்கிறத பார்க்குறதுக்கு நான் வந்து உட்கார வேணாமா? ஐயடா ரொம்ப தாசா. இவ்வளோ நேரம் ஆஃபீஸ் பண்ணணும் பதறிட்டு இருந்த ஷிப் என்னமோ பக்கத்தில் வந்து உட்காரணும் குளிக்கிறத பார்க்கணும்லாம் சொல்லிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்டாக ஒர்க்கர் பாயாக இருந்தேன், இப்போ தான் ஹஸ்பண்ட் பாயாக மாறிட்டேனே. அப்போ இதெல்லாம் பண்ணுறது தப்புலே வச்சலாம். பொறுக்கி பேசிகிட்டே அப்படியே சட்டையை கழட்டுற பற்றியா இல்லை திருந்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிச்சுக்கிட்டே அவனை அப்படியே பாட்டபில் போய் உட்காந்து குளிக்கிறான். சரிடா எங்கே போகிறோம் சொல்ல? இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம வெளியே தான் சுற்ற போகிறோம். வீட்டுக்குள்ள கொஞ்சம் நேரம் தான், நைட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஒரே இடத்துல எவ்வளோ நேரம்டா அப்படி இருக்கிறதா? ஐயோ ஒரு இடத்துல இருக்க போகிறோன்னு யார் சொன்னோம்? அப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது, நிறைய இடத்துக்கு போக போகிறோம். அது சரி, எதில்? பைக்கில்? எதுக்குடா பைக்கு? கார் இருக்குல்ல அதில் போகலாம். ஏய் ஜங்குக்கா, உனக்கு ஏன்டா அப்படி ரொமான்டிக்கே வரமாட்டேன்றது? வீட்டில் போட்டு பண்ணுறது மட்டும்தான் உனக்கு ரொமான்டிக்காக வரல, மற்றபடி அது இல்லாமலாம் வேறு எதுவுமே நீ ரொமான்டிக்காக பண்ண மாட்டேல்ல? சரி இப்போ என்ன பைக்கில் போனால் ரொமான்டிக்காக இருக்குன்றியா? ஆமாம் சரி போகலாம். ஓட்டுறதுனால குறுக்கெல்லாம் வலிக்கும், அதுக்கு சொன்னேன். அதெல்லாம் முடியாதுடா, இன்னைக்கு நம்ம பைக்கில் தான் ஃபுல்லாக சுற்ற போகிறோம். சரிடா குளி. சட்டியவங்க இப்போ அப்படியே குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் மாத்துறான். ஜங்குக்கா இப்போண்ணா எல்லாம் 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடலாமே, அதுக்கு நீயும் என்ன மாதிரி போட. சரி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும் அதே மாதிரி அப்படியே போட்டு வந்து உட்காடுறான். என்ன ட்ரெஸ்ஸில் நம்ம பார்க்க க்யூட்டாக தான் இருக்கோமா, இல்லை வேறு கலர் மாற்றலாமா? மாற்றலாம் அப்படின்னு சொல்லி டேங் தான் வேகமாக போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரான். எதுக்கு இவன் இப்போ ட்ரெஸ் மாற்றுறான்? திரும்பமா அப்படின்னு சொல்லி அவனும் போய் சேம் அதே கலரில் ட்ரெஸ் போட்டு வந்து உட்காடுறான். இது ஓகேவா? ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு, வேற கலர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வரான். என்ன பார்த்துட்டான் திரும்ப. சரி ஜங்குக்கு அப்படியே போய் அவனும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு வரான். ஐயோ ஒரே கன்ஃபியூஸாக இருக்கு. ஜங்குக்கா என்னடா எல்லாம் எனக்கு என்ன கலர் ட்ரெஸ் போடணுன்னே தெரில. ஹார்ட்டாக போட்டா எல்லாம் க்யூட்டாக போட்டுட்டா, எதையாச்சும் போட்டு வாடா. ஏன்டா ட்ரெஸ் போடுறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுறா? என்ன இதுக்கே ரொம்ப டயர்ட் ஆகுறா? ஓ என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்கலையா உனக்கு? புரிஞ்சு போச்சு, போ உனக்கு வந்து ஆஃபீஸ் தானே முக்கியம். அங்கே போதும் போ, இவ்வளோ ட்ரெஸ் வேணாலும் மாற்றிக்கோ. திரும்ப அந்த டைலாக்லாம் சொல்லிட்டு இருக்காதா? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சிரிச்சுக்கிட்டே அவன் போய் அப்படியே ட்ரெஸ் மாற்றிட்டு வரான். இந்த கலர் வேணாம் வேறு கலர் அப்படின்னு சொல்லிட்டு போக அவ்வளோதான் ஜங்குக்கு அப்படியே வெறி ஆகுது. வேமா அப்படியே உள்ளுக்குள்ளே போகிறான். ஏய் இரு, உனக்கு என்ன வேணும்? ப்ராப்பராக க்யூட்டான அழகாக தெரிகிற மாதிரி கொஞ்சம் ஹாட்டான ஒரு மைல்டான கலரில் எனக்கு ட்ரெஸ் வேணும். இங்கே வா, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு ஷர்ட் மாதிரி கொடுக்குறான். அதுக்கப்புறமா ஒரு பிளாக் கலர் பேண்ட். என்ன ஓகேவா? ரொம்ப அழகாக இருக்கு. உன்கிட்ட அந்த மாதிரி இருக்கா? அதெல்லாம் எல்லாம் இருக்கு. நீ என்னெல்லாம் கலர் வாங்குறியோ அதே கலரில் நானும் வாங்கி தான் வச்சுருக்கேன். ஐயோ செல்ல குட்டி ஜங்குக்கா, எப்படிலாம் ஸ்வீட்டாக நடந்துக்கிறது தெரியுமா? இதனால தானே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அது சரி சரி வா, லேட்டாச்சு கிளம்பணும்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படியே வீட்டை விட்டு கிளம்புறாங்க. ஸோ இப்போ அப்படியே ஜங்குக்குமே பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போக ஆரம்பிக்கிறான். அவங்க அப்படி ஜங்குக்கு பக்கத்தில் ரொம்ப க்ளோஸாக வந்து உட்காந்து அப்படியே பேக் சைடில் ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா வண்டி எடுத்து ரொம்ப நேரம் ஆகுதா?
எங்கே போகிறேன்னு கேட்கவே இல்லை. எங்கேயாச்சும் டர்ன் பண்ணோன்னா அங்கே திரும்ப இங்கே திரும்ப ஏதாச்சும் சொல்லவே இல்லை. அதுதான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சரி, நான் இவ்வளோ க்ளோஸாக வந்து உட்காந்துருக்கேன், எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கா. நீ பார்த்தியா, வாய் தாண்டா எதுவும் சொல்லாமல் இருக்கா, ஆனால் பாடி ரியாக்ட் ஆகிட்டுருக்கா. என்ன சொல்கிற? கொஞ்சம் கையா என் டேங்க்ல வையன். வண்டி டேங்க்லையா? ஜங்குக் டேங்க்ல. சாரி, ரொம்ப ஹெவி ஆயிடுச்சோ? ஆகாதா? எனக்கு நீ பக்கத்தில் வந்தாலே ஆகுது. தோடலாம் செய்கிற ஒரு மாதிரி இருக்குல்ல, அது வந்து ட்ரெஸ்ஸு ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. உனக்கு இருக்கா? இருக்கணும் தானே போட்டேன், அதுக்கு பண்ண போகிற ஒரு அலப்புறேன். சரி விட, இப்போ நான் கையை எடுக்கணுமா இல்லை தள்ளி உட்காரணுமா? எதுவும் பண்ணணும், மூடிட்டு இப்படியே இரு. அப்போ நான் பைக்கில் போனான்னு சொன்னது கரெக்டாக இருக்கா? இருக்குது தான், யார் இல்லைண்ணா. கொஞ்சம் வலிக்குதுல. எது வலிக்குதா? முட்டிக்கிட்டு நிற்குது. என்னது? அதான்டா என் டேங்க்கு அப்படி வலிக்குது. வெளியே வர துடிச்சிட்டே இருக்கான். நான் காராக இருந்தால் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் அவனுக்கு ஃபியூல் போட்டுப்பேன்ல. திட்டுப்பேன், ஓவராக பொறுக்கித்தனமாக பேசாதுடா, அமைதியாவா. டர்ன் பண்ண லெஃப்ட் சைட். எதுக்குடா இப்போ பேச்ச மாற்றிட்டுருக்கா? நானும் பைக்கா வர ஓரமா. லெஃப்ட் சைட் கொஞ்சம் டர்ன் பண்ண. நான் தான் சொல்கிறல, பைக்கை கொஞ்சம் ஒரு மணி படிக்கவா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் பிளேஸ் வந்துடும். என்ன அதுக்குள்ளேம்மா இன்னும் லாங்காக போகலான்னு நினச்சேன். நான் தான் சொன்னேன்ல நிறைய பிளேஸ்க்கு. சரி எது கத்துற? மெய்தாவா ரொமான்டிக்காக போயிட்டுருக்க இடத்துல எதுக்குடா கத்திட்டுருக்கா? நான் கோவப்படுறது கத்துறதுல உனக்கு என்ன ஹார்ட் ஆகுதா? போப்பா. போதும், இதுக்கப்புறம் இந்த டைலாக் சொன்னேன்னு உனக்கு கொண்டுருவேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் முடியாது, சொல்லதான்டா செய்வேன். எனக்கு காலையில் என்ன வெறியேற்றினல்ல, அப்போ தான் அதை சொல்லதான் செய்வேன். சொல்லக்கூடாதா? அந்த சரிப்பா, சொல்லனாலும் சொல்லிக்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படியே காண்டோட வண்டி ஓட்டுறான். ஸோ அவங்க டேங்க் அப்படியே சிரிப்பாக வருது. அவன் அப்படி நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா ஸ்டாப் வந்துருச்சு. இந்த இடமா? இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல நான். தெரியுதா, இந்த இடத்துக்கு வந்து நீயும் சரி நானும் சரி ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் 2 பேரும் ஒன்றா வந்து அதுவும் ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கு தான் இந்த இடத்துக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பைக் விட்டு இறங்கி அந்த கடைக்குள்ளே தான் போகிறாங்க. ஸோ அது என்ன கடை அப்படின்னா, இந்த மியூசிக்ஸ்லாம் வந்து விற்பாங்களே, அந்த கேசட்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் அந்த இடத்துக்கு தான் போகிறாங்க. சாங் கேட்குறது ஜங்குக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ அப்படியே அவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. நிறைய கேசட்ஸ் இருக்கு, நிறையாவே மியூசிக் பிளேயர்ஸ்லாம் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே செம்ம எக்ஸைட் ஆகுறான். டே தப்பறா, இதை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இங்கே எவ்வளோ சீப்பாக கிடைக்குதா? கிடைக்கிது ஜங்குக்கா, ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. இருக்காதா, ரொம்ப நாள் ஆச்சுடா, ஒரு நல்லா நிம்மதியாக இருந்தா. தேங்க்யூ கரடி. நிம்மதியாக இருந்து ரொம்ப நாள் ஆகுதா? அடப்பாவி, அப்போ என் கூட இருக்கிறது உனக்கு என்ன கஷ்டமாக இருக்கா? ஐயோ, நான் அதை சொல்லலை சொல்லலாம். நான் வேலைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேனா, அவ்வளோவா தனியாக சாங்ஸ் கேட்குற மாதிரி இருக்கா. ஆனால் இப்படி 2 பேரும் ஒன்றா சேர்ந்து சாங் கேட்குறது புதுசுல, ரொம்ப நாள் ஆச்சுல. அதான் லவ் பண்ணுற ஸ்டார்டிங்கில் நம்ம கேட்டுட்ருந்தோம். ஃபர்ஸ்ட்டு மீட்டே இங்கே தான் நடந்துச்சு வேற. போதும் வா, நீ எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு எனக்கும் நல்லா தெரியுதா. பெரிய டார்ச்சர் அம்மா. ஐயோ சரிடா, எதுக்கு இப்போ மட்டும் கோவப்பட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி ஜங்குக் தான் அப்படியே பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ அங்கே ஒரு ரேக் மாதிரி இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ட்ராக்ல இருந்து ஒரு சாங் மாதிரி எடுத்து 2 பேருமே அந்த சாங்கை தான் கேட்டுட்ருக்காங்க. ஜங்குக்கா, இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குல்ல, வாங்கிட்டு போகலாமா? இந்த சாங்கை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கேளு. ஃபர்ஸ்ட்டு கேட்டோடனே வாங்கிட்டு போகலாமான்னு கேட்காத, அது என்ன சாங்குன்னு கேட்டுறா மொத்தா. ஏன், நான் ஸ்டார்டிங் நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஐயோ என்ன ஜங்குக்கா இவ்வளோ டீப்பாக போயிடுங்க சாங்ஸில். மியூசிக்கு பாரு. ஐயோ
என்ன ஜங்குக்கா ரொம்ப ஒரு மாதிரி பங்கமாக இருக்கு. 18+ ஆங்க ரொம்ப. இவங்களுக்கு போட்டு கட்டலாமா? காப்பிரைட் ப்ராப்ளம் வரும்னு சொல்லி அந்த புறம்போக்கு போடவே மாட்டான். ஏய் பாவம்பா, திட்டாத குழந்த அவளா? அது சரி சரி சரி, அப்படித்தான் ஒரு நோட்டில் அல்ல கண்ணி கூட புகழே. ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி எக்ஸைட்டாக இருக்கான். அவன் அப்படியே மாறி மாறி போய் ஒவ்வொரு சாங்காக கேட்டே இருக்கா. சரி அவங்களுமே அதே மாதிரி தான், அவனுமே அப்படியே சாங்ஸ்லாம் கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஏய் என்னடா இவ்வளோ பொருள் வாங்கிடுன்ட்டா, பைக்கில் எங்கே வச்சு கூட்டு போகிறதா? அடா நீங்கள் நம்ப இல்லையா, எங்கள் கொரியர் போட்டுருவாங்க வீட்டில், நம்ம அங்கே போய் வாங்கிக்கலாம். அது சரி அண்ணா கொரியர் போட்டுருங்க, என்னங்க அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லி டேங்னா அப்படியே சளி சளின்னு ஜங்குக்கு கூப்பிட்டு போயிட்டுருக்கான். எதுடா எதுக்கு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக? ஜங்கக்கா நம்ம நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு, இங்கேயும் ரொம்ப லேட் ஆகுதுல, வா 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 போலாம் 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 போலாம். ஜங்காக் என்னடா பசிக்குதா? எனக்கு தெரியும் உனக்கு பசிக்க தரணும். சரி வா ஹோட்டல் போகலாமா? இல்லை இல்லை, அதுவும் நான் சொல்கிற இடத்துக்கு தான் நீ கூப்பிட்டு போனேன் என்ன. இது வேறையா? எந்த சைடா? இந்த சைட் தான் அப்படின்னு சொல்லி ஒரு லொக்கேஷன் காட்டுறான். எந்த இடத்துக்கா ஞாபகம் இருக்கா? என்ன இடம்னு ஞாபகம் இருக்கா? நம்ம 2 பேரும் எப்பவும் சேர்ந்து சாப்பிட்ற இடம் தானே, நம்ம லவ் பண்ணிட்டு இருக்க டயத்தில். ஞாபகம் இருந்தா சரி, நான் கூட எதுவும் மறந்துட்டேன்னு நினச்சேன். அது அப்புறம் மறப்பேன், அதெல்லாம் இதயம் மறக்காத ஒரு இதயம். மறக்க வேண்டியது எல்லாத்தையும் மறந்துட்டான். என்ன ஒன்றும் இல்லை, போ பசிக்குது, ரொம்ப பசிக்குது. சரி டைட்டா கட்டி பிடிச்சிக்கா உன்னோட ஜங்குக்கா. இப்போ எப்படி வேகமா போகிறேன்னு மட்டும் பாரு. ஏமாவா ஃபஸ்ட்டு போகிறோமா வா அப்படின்னு சொல்லி டேங் தான் இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்கு செம்ம ஃபஸ்ட்டாக கூட்டு போயிட்டுருக்கான். டேங்கும் அப்படி கையெல்லாம் விரிச்சு ஒரு மாதிரி செம்ம ஜாலியாக வந்துட்டுருக்கான். இப்போ 2 பேருமே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்துடுறாங்க. ஸோ அது ரொம்ப பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கிடையாது, ஒரு சின்ன குட்டியான ரெஸ்டாரண்ட் தான். ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே தான் அந்த ரெஸ்டாரண்ட்டே இருக்குது. அவ்வளோவா அங்கே யாருமே இல்லை வேற. அந்த கடைக்குள்ளே உள்ள வந்த உடனே அங்கே ஒரு தாத்தா தான் இருந்திருப்பாரு. இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. டேங் ஜங்குக் வாங்க வாங்க, எவ்வளோ நாள் ஆச்சு என்னை பார்க்க, என்னமோ டெய்லி வரேன்னு சொல்லிட்டு இருப்பீங்க, ஆனால் வருஷமே ஆச்சு இப்போல்லாம் வரதே காணா, இந்த தாத்தாவை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்ல ஜங்குக் தான் அப்படின்னு தாத்தாவோட கை பிடிச்சிக்கிறான். அது இல்லை தாத்தா, நாங்களும் வரணும் தான் நினச்சிட்ருக்கோம், பட் ஆனால் ஒர்க்கு ரொம்ப பிஸி. கேளுங்க நல்லா கேளுங்க தாத்தா, இதுக்கு எதுக்குமே நான் காரணம் கிடையாது. நான் பல தட்டி சொன்னேன் வாடா போகலான்னு, அவன் தான் அதுக்கெல்லாம் காரணம். ஆமாண்டா ஆமாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஜங்குக்கோட காதை அந்த தாத்தா பிடிச்சி திரிகிட்டு இருக்காரு. தாத்தா தாத்தா என்ன இதுக்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, இந்தா அவன் இருக்கானே அவனே ஏதாச்சும் பண்ணுங்க. அவன் இதுக்குடா பண்ணணும், அவன் தான் என்னை பார்க்க எப்போயுமே கொஞ்சமாச்சும் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தாட்டியாச்சும் வந்து பார்த்துட்டு போவானே அப்படின்னு சொல்ல அங்கே ஜங்குக்கு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். எனக்கு தெரியாது, நான் வந்துடுவேன், நீ தான் அவருக்கு பசி. ஸோ சார் சரி சரி தாத்தா மன்னிச்சிருங்க, இனிமேலாச்சும் வர பார்க்குறேன். தாத்தாவும் அப்படி சிரிச்சுட்டு கையை விட்டுடுறாரு. சரி என்ன சாப்பிட்றீங்க? எப்பவும் போல தாத்தா, அது எங்களுக்கு வேணும். சரிப்பா போங்க உட்காருங்க, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தாத்தாவும் அப்படியே சாப்பாடு செய்யறதுக்காண்டி போயிடுறாங்க. ஜங்குக்கோ டேங்கும் அப்படியே அங்கே போய் உட்காடுறாங்க. ஜங்குக்கா முன்னெல்லாம் இந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்துட்டுருப்பாங்க, பட் ஆனால் பாரு இப்போ யாரையுமே காணோம். ஆமாண்டா சரி விட்டா, எவ்வளோ நான் வச்சு நம்மளாச்சும் வந்துட்டுருக்கோமே. நான் ஜிமினை கூட கூப்பிட்டேன், அந்த நாய் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டான் தெரியுமா. காலேஜ் படிக்கிறப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இங்கே தான் உட்காந்து ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ யாருமே இங்கே வரதே இல்லை. சரி செல்லம் எதுக்கு கோவப்பட்டுருக்க? அவனை எப்படியே சொல்லி சமாதானப்படுத்தாத அப்படின்னு சொல்ல டேங் தான் அப்படி கோச்சிட்டு டேர்ன் பண்ணிடுறான். ஸோ ஜங்குக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உட்காந்துருப்பான். இப்போ அப்படியே டேங் பக்கத்தில் வந்து அவனோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறான். என்னடா நல்லா ரொமான்டிக்காக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், மெமோரிஸை க்ரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே கோபமாகவும் இருந்து சாதிக்கிறேன்.
எதுக்கு போகணும் இவ்வளோ கோவம் என் கரடி பையனுக்கு? அவங்க அப்படியே டர்ன் பண்ணி பேசலான்னு வரப்போ ஜங்குக் தான் அப்படியே அவங்க பேச விடாம அப்படி ஸ்மூத்தாக ஒரு கிஸ் பண்ணுறான். ஆஃப் பண்ணிட்டான். டே கோவத்தோடு தான் நான் டர்ன் பண்ண வந்தேன். எதுக்கு இப்போ அப்படியே ஆஃப் பண்ணோம்? இங்கே ரொமான்டிக்காக இருக்க வந்தேன், சண்டை போடுறதுக்கு வரலாம். பாரு அந்த இடம் பாரு, ஒரு மாதிரி அழகாக இருக்கு வியூவே பார்க்குறதுக்கு. எனக்கு அது அழகாக தெரியல. அவங்க கூட இப்படி ரொம்ப நாள் கழிச்சு வெளியே சாப்பிட்டு வந்திருக்கேல, அதுதான் ரொம்ப அழகாக இருக்கு. பர்றா என் கரடிக்கு இவ்வளோ அழகாக பேச தெரியுமா? உனக்கே பேச வரும்னு நினைக்கிறப்போ எனக்கு பேச வராதாடா பொறுக்கே. அது நம்ம உண்மைதான். இப்போ அப்படியே ஃபுட்டுமே வருது. வந்துருச்சு என்னோட ஃபேவரட் மொச்சிட்டோ, அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் பீஃப் பால், என்னோட ஃபேவரட் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க தான் எக்ஸைட் ஆகி அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறான். நான் தான் ரொம்ப ஜாலியாகணும். அப்பப்போ வந்து சாப்பிட்டு போகிற இவனே ரொம்ப ஜாலியாகிறான். அப்போ நான் தான்டா உன்ட்டு கேட்கணும், ஏன் நீ ஜாலியாக இல்லையா? இல்லை தாத்தா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. மூஞ்சியில் தெரியுது. சரி சரி சாப்பிடு. எங்கே போகிறீங்க? வாங்க நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. அதெல்லாம் எதிடா சின்ன ஜெஸ்ஸுங்க 2 பேரும் ரொமான்டிக்காக இருப்பீங்க, நான் எதிடா பக்கத்தில்? ஐயோ தாத்தா அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, வாங்க வாங்க உட்காருங்க. உங்ககிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சுல. அது சரி, இப்போ நான் தாத்தா உட்காரன மாட்டேயா? என்ன கேள்வி? அங்கே அங்கே உட்காருங்க அப்படின்னு சொல்லி அவனை இப்போ அப்படியே உட்கார வச்சு இவங்க 3 பேரும் அப்படியே சிரித்து பேசி அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக் தான் அந்த தாத்தாவோட ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கான். அவங்க அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கு ஜங்குக் ரொம்ப ஜாலியாக இருக்கிறத. ஹலோ ஹலோ ஏதோ அவன் கோவமாக இருப்பான்னு நினச்சேன். அந்த அதுலேருந்து நான் தான் கோவமாக இருக்கேன். பட் இருந்தாலும் எனக்கு என்ன டேன்றதே மறந்துட்டோம். வைத்துக்கிறேன். இப்போ அப்படியே 2 பேருமே சாப்பிட்டெல்லாம் முடிச்சிடுறாங்க. சரி தாத்தா, ஒரு நாள் உங்களை பார்க்கறதுக்கு நான் வரேன். இப்படி தான் சொல்லுவேன், பார்ப்போம் அடுத்த எத்தனை வருஷம் கழித்து பார்க்க வரேன்னு. அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அப்படியே சமாதானப்படுத்திட்டு அப்படியே பைக்கில் போயிட்டுருக்காங்க. அப்புறம் என்னடா இறங்க, எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் தெரியும். அதெல்லாம் இருக்கட்டும், அப்படியே அங்கே சிரிச்சு பேசிகிட்டு இருந்தா ரொம்ப ஜாலியாக இருந்தியோ? ஆமாம் இருந்திருந்தான், ஜாலியாக இருந்துச்சு, சந்தோஷமா அவர் கூட பேசுகிறப்போ. நம்மளோட மொத்த ரொமான்ஸுமே இந்த ஹோட்டலில் தானே நடந்துச்சு. ஏடா ஞாபகம் இருக்கோ? அதெல்லாம் இருக்குடா, அது அப்புறம் மறப்பேன். அதெல்லாம் இருக்கட்டும். சரி அடுத்துங்க, அம்யூஸ்மெண்ட் பார்க். அங்கேயா? ஏண்டா கூட்டு போக முடியாதடா? நான் எதுவுமே சொல்லி கூட்டு போகிறேன், வா போகலாம். ஸோ இப்போ அப்படியே கட் பண்ணா 2 பேருமே அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க ஒரு மாதிரி ஜாலியாக வைவா எல்லாரும் போயிட்டுருக்காங்க. சரி அவங்க தான் ஜங்குக்கா அது வேணும். ஏய் நீ ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, என்ன அதை கேட்டுட்ருக்க? பாரு வாங்கி தரவே மாட்டியா? இல்லை போகிறேன், நான் வீட்டுக்கு போகிறேன். ஏய் எங்கே போகிற? வா வாங்கி தரேன். ஒரு பஞ்சு முட்டை வாங்கி கொடுக்க சொன்னதுக்கு ஏதோ சொத்தாளி கேட்குற மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணிகிட்ருக்கா. ரொம்ப ஸ்டார்ட்டா. ஏய் என்ன வாடா கொஸ்டின் கேட்பான், கொஸ்டினுக்கு பிறந்தவன் வா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் அப்படியே இழுத்துட்டு போய் ஒரு பஞ்சு முட்டை வந்துட்டு வந்து கொடுக்குறான். அப்போ தான் அங்கிட்ட அவங்க மூஞ்சில் அப்படியே ஒரே பிரகாசம் தான். நல்லா இருக்கு கிஸ்ஸா பஞ்சு மிட்டாய். அது சரி, யா அது நல்லா இல்லையா? அது எப்பவும் நல்லா இருக்கிறதானா? புதுசாக என்ன சொல்லிக்கிட்டா? ஆஹா அப்படியா அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி கிட்டக்க வரான். அங்கிட்ட அவங்கவுமே அந்த பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே கிட்ட வந்து அவனும் அந்த பஞ்சு மிட்டாய் ஒரு கடி கடிக்க அவங்களோட கண்ணை இப்போ அப்படியே சைடாக பார்க்குது. ஜங்குக்கா என்னடா அங்கே போயிடு, என்ன திரும்ப சொல்லலாம், அதுக்கப்புறம் டோன் பண்ணுறேன். ஐயோ ஜங்குக்கா அது எனக்கு வேணும், அடுத்து என்ன பார்க்குறேன். ஏய் உனக்கு க்யூட்டாக இருக்கும். ஆமாம் க்யூட்டாக தான் இருக்கும், வாங்கிக்கூட. சரி வா
அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா இந்த நம்ம ஹெட் பேண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்யூட்டாக வந்து அந்த காதுக்கு மேலே அந்த தவக்காலை மாதிரி போட்டு 2 கண்ணு மாதிரி போடுறது, அதுக்கப்புறமா அந்த பன்னி பியரோட அந்த ஹெட் பேண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் அங்கே வந்து விற்றுட்ருக்காங்க. ஸோ அவங்க அதை பார்த்து கேட்குறான், எது வேணும்? அந்த பன்னி பியர் 2 இருக்குல்ல அது கொடுங்க, அதுக்கப்புறமா அந்த அந்த ஃப்ராக் டைப்பில் வர ஹெட் பேண்ட் இருக்குல்ல அதையும் கொடுங்க. எதுக்கு உனக்கு 4 தான் உனக்கும் எனக்கும்? ஏய் எனக்கு எதுக்கு? எனக்குலாம் போட நல்லா இருக்குது. அதெல்லாம் இல்லை ஜங்குக்கா, நல்லா தான் இருக்கும், போட்டுக்கலாம். ஐயோ எனக்கு அது வேணாண்டா, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. பிடிக்காதா? போட மாட்டியா? எனக்குலாம் போட மாட்டேன் போ. ஜங்குக்கா சரி நீ ஒன்றும் போட வேணாம், போ கொடுங்க என்னங்க அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனே அதை வாங்கிட்டு அப்படி கோவமாக நடந்து போயிட்டுருக்கான். இவனுக்கு எதுக்கு தான் எனக்கு எம்பிட்டு கோவம் வருதுன்னு தெரியலையே. சடனாக இப்படி எதுக்காண்டி கோவப்பட்டே இருக்கான். ஏய் கரடி நேடா எத்துடா உனக்கு எம்பிட்டு கோவம்? கையட்ரா சின்ன பிட்ரா பொறுக்கி போயில. இப்போல்லாம் வந்து நான் மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன், போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவியா? என்ன? ஏய் நான் புருஷன்டா, அது உனக்கு எனக்கும் தானே தெரியும், அந்த போலீஸ்காரனுக்கு தெரியவா போகுது? அதெல்லாம் நான் சொல்ல வேண்டாம் அப்போடா. அங்கே ஜங்குக்கு அப்படியே கை பிடிச்சிக்கிறான். என்னடா கொடு, அது போட தானே செய்யணும், போட்டு தொலைறோம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ராக் டைப்பில் இருக்கிற அந்த இதை மட்டும் வாங்கி அப்படியே போட்டுக்கிறான். ரொம்ப க்யூட்டாக இருக்கா என் பண்ணி. இப்போ மட்டும் இப்படி பல்லு கட்டுறான் பாரு. உனக்கு ஒன்று வேணும்னா அப்படியே நல்லா அடம் பிடிக்கிறலா? அதெல்லாம் நல்லாவே பண்ணுவேன். சரி வேற எங்கே போகலாம்? ஜங்குக்கா அங்கே பாரு, அந்த ஃபோட்டோ எடுக்கிறாங்களே அந்த இடத்துக்கு போகலான்டா. இதுக்கு ஃபோட்டோ எடுக்க வா போகலாம். இதுக்கப்புறம் உனக்கு எஞ்ச விடணுமோ எனக்கு அவசியமே இல்லை. எனக்கு பிடிக்கலனாலும் அதை எப்படினாலும் எனக்கு பண்ண வைக்க தான் போகிறோம். வந்துடும் போயிடலாம், ஸ்வீட் பார்ப்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறது அந்த ரூம் மாதிரி இருக்குல்ல, ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க வேடா, அது என்ன வந்து தெரில, பட் அதுக்குள்ளே தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர் நிற்கிற அளவுக்கு தான் ஸ்பேஸே இருக்கும். ஜங்குக்கோட ஹெட்டில் வந்து அந்த பன்னியோட இதை போட்டு வச்சுக்கிறான், அவனோட ஹெட்டில் வந்து பியரோட அந்த ஹெட் பேண்டை போட்டு வச்சுக்கிறான். அவங்க தான் அப்படி ஜங்கு பக்கத்தில் க்ளோஸாக வந்து நின்றுக்கிறான். எவ்வளோ க்ளோஸாக இருந்துக்கலாமா? இன்னும் க்ளோஸாக கூட இருந்துக்கலாம், தப்புலையே. ஆசை இங்கே ஒன்றும் ரொமான்ஸ்லாம் பண்ண முடியாது, இருந்துட்டு போதா நான் பண்ணுறேன். ரொம்ப பக்கத்தில் இருக்கும். ஆமாம் ஃபோட்டோ எடுக்கணும்டா, இருந்துட்டு எடுக்கலாம்டா. ஒரே ஒருத்தட்டு அப்போலேருந்து பண்ணவே இல்லை. திரும்பி எடுக்கா. இங்கே பாரு கேமரா இருக்குடா, இருந்துட்டு போடும்டா. அதெல்லாம் முடியாது. ஏய் சும்மா கடை, உனக்கு நான் நைட்டு கூட தரேன், இப்போ வேணாம் அப்படின்ற. ஃபோட்டோ எடுக்கலாம் ஓடி 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 ஓடியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி காண்டோடு அப்படியே டர்ன் பண்ணி பார்க்குறான். எதுக்குடா முறைக்கிறா? நீ மட்டும் முறைக்கிறப்ப நான் சொன்னேன்னா எனக்கு தேவையான மட்டும் தர மாட்டேன்றா. சரியா நான் தான் அப்புறமா தரேன்னு சொல்லிட்டால. அங்கே அவங்க வந்து ஜங்குக்கோட கண்ணத்தை அப்படி நல்லா டைட்டாக ஒரு கையை வச்சு பிடிச்சி பக்கத்தில் எடுத்து ஒரு மாதிரி க்ளோஸாக நின்று ஒரு ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கு அப்புறம் அதுக்கப்புறமா அவனே சமாதானம் ஆகி அப்புறமா சிரிக்க ஆரம்பிச்சு அவங்க 2 பேரும் க்யூட்டான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கிட்டே ஒரு அழகாக கார்டன் ஏரியா மாதிரி ஒரு செட்டிங் வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் அவங்க அப்படியே கொடுக்கணும் ஓடி போகிறான். டே ஜங்குக்கா இது ஆர்டிஃபிஷியலாக இல்லை வந்து இயற்கையாகவே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்ச நேச்சுரலாக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆம்பா அப்படி தான் தெரியுது, ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல ஜங்குக்கோ அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அது பக்கத்தில் ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும், அதை அப்படியே எடுத்து அவங்க ஒரு காதில் அப்படியே சொல்லி விட்றான். என்னடா அழகாக இருக்குடா. இது இப்படி காதில் பூசை இருக்கிறதா? ஆல்ரெடி நிறைய சொருகி வச்சுருக்க, இதில் இதுவும் ஒன்றா? என்ன பண்ணாலும் ஜங்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவான், நல்லா பண்ணா. ஜங்குக்கா பக்கத்தில் தான் பீச் இருக்கு, நல்லா ஒரு ஈவினிங் டைம் அவன் போய் சன்செட் பார்த்துட்டு வரலாம். இப்போவா? வா போகலாம். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அங்கே சன்செட் பார்க்குறதுக்கு தான் போகிறாங்க. பக்கத்தில் தான் பீச்சு. ஸோ போய் பார்த்தா இடம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க 2 பேரும் காய் பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்காங்க அந்த மணலில். ஜங்குக்கா இந்த இடம் பார்க்க ரொம்ப ரொமான்டிக்காக இருக்குல்ல?
ஆமாண்டா இருக்கா, இங்கே பண்ணலான்றியா? சுற்றி ஆள் இருக்காங்கடா, அப்போவும் இதே தானா? ஐயோ ஜங்குக்கா, என்னப்பா இப்பெல்லாம் கோச்சுக்கிறா? காலைல வரை நான் கோச்சிட்றேன்னா இப்போ ஃபுல்லாக நீ கோச்சிட்ருக்கியா? நேரம் நெருங்குதுல, என் தம்பி எம்பிட்டு நல்லா பொறுத்துட்ருப்பான், வலிக்குதுடா. தம்பி எப்படி சமாதானப்படுத்துனா எனக்கு தெரியும். எப்படி அவங்க அப்படி கீழே குனிஞ்சு அந்த இடத்துல அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான். கொஞ்ச நேரத்துக்கு ஃபைட் பண்ண, அப்புறமா உனக்காண்டி நான் ஃபியூவில் நானே போடுறேன், சரியா? அமைதியாரு, கீழே 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 படு அப்படின்னு சொல்லி அதுக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். ஏய் அது என்ன டாகா என்ன, அதை போய் அப்படி சமாதானப்படுத்திட்டு இருக்கா? நான் சொன்னாலே கேட்க மாட்டான்டா, அதெல்லாம் சொன்னால் கேட்பான். இப்போ பாரு அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு கிஸ் பண்ண, அது அப்படி ஸோ அதை அப்படியே ஸ்லைட் ஆயிடுத. அடப்பாவி, எப்படி சமாதானம் என்னையும் படுத்தணும்னு தெரிஞ்சிருக்க, அவனையும் எப்படி சமாதானப்படுத்தணும்னு தெரிஞ்சிருக்க. அதெல்லாம் அப்படி தான்ப்பா. ஸோ அவங்க 2 பேரும் அப்படியே நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. ஸோ ஜங்குக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாகறான், ஹாப்பியாக இருக்கு அவனுக்கு இந்த டே. இப்போ அப்படியே அங்கே மழை வர ஆரம்பிக்குதா. ஜங்குக்கா மழை, அது எனக்கும் தெரியுது, ஊருக்கோட்டு கழட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு தான் அப்படியே அந்த ஊருக்கோல்ட்டை கழட்டி அவங்க 2 பேர்த்தையும் கால் பண்ண மாதிரி கூட்டு போயிட்டுருக்கான். கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க, அதுக்குள்ளே கோட்டையே நனைஞ்சிருச்சு. 2 பேரும் துபு துபுன்னு நனைஞ்சிருக்காங்க. ஜங்குக்கா வேறு வேலையே இல்லை, நம்ம வந்து இங்கே பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கோம், வா அங்கேயே போயிடலாம், நெக்ஸ்ட்டாக தான் பிளானாகவே இருந்துச்சு. அப்படியா, சொல்லவே இல்லை, இதைத்தான் நான் முதல் சொல்லியிருக்கணும். ஸோ 2 பேருமே அப்படியே நனைஞ்சிட்டே பைக்கில் போயிட்டுருக்காங்க. டே ஜங்குக்கா ரொம்ப குளிருதுடா, ரோட் பாரு இருட்டாயிருச்சா. அது எனக்கும் தெரியுதுடா, இன்னும் கொஞ்சம் நேரம் தான் வெயிட் பண்ண ரீச் ஆகிடலாம் அவளுக்குள்ள. டே ஜங்குக்கா ட்ரெஸ் மாற்றணும்ல, ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, ட்ரெஸ் வாங்கிட்டு போயிடலாமே. இது வேறையா, சரி எதுக்கும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடையில் தான் அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு 2 பேரும் இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் போகிறாங்க. இப்போ அப்படியே ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாங்க. பாடுறா, இடம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல, வியூ பாரு அந்த இடத்துல. ஆமாண்டா ஃபஸ்ட் ட்ரெஸ்ஸை கழட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டப்புக்குன்னு பேண்ட்டை கழட்டிடுறான். ஏய் நான் கலட்டுறேன்னு இருக்கப்போ நீ எதுக்காண்டி கலட்டுற? பெரியவன் கழட்டணும் வந்துட்டான். அவங்க அப்படியே கோச்சிக்கிட்டு போய் அங்கே ஒரு விண்டோ மாதிரி இருக்கும், அப்படியே நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். சங்குக்கு அப்படியே பின்னாடி போய் ஹக் பண்ணி தேவங்கூட 2 பட்டன் அப்படியே கழட்டி விட்றான். கையறா போச்சு, எதுக்குடா இப்போ சட்டையை கழட்டுறா? இதானடா ஷர்ட்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, அப்போ அது போடாமா? இங்கே பாரு, எனக்கு உன் மேலே நிறைய கோபம் இருக்கு. நல்லா தானடா டே போச்சு, நல்லா தானே பார்த்துக்கிட்டேன், இதுக்கப்புறம் என்ன அவனுக்கு கோபம்? அதெல்லாம் அப்படி தான், உனக்கு குளிரில் என்ன பண்ணணும்னே தெரில, அதான் இவ்வளோ கோவப்பட்டுட்ருக்கேன். எனக்கு குளிர்னாலாம் ஒன்றும் கோவம் இல்லை, எனக்கு என்ன டேனே மறந்துட்டியா? என்னாச்சு? என்ன டே? என்னோட பர்த்டே. என்ன பர்த்டேவா? அப்போ நிஜமாவே மறந்துட்டியா? நான் கூட ஏதோ ஃபன் பண்ணிட்டுருக்கேன்னு நினச்சேன், ஒரிஜினலாகவே மறந்துட்டியா? ஜங்குக்கு அப்படியே திருத்தரணும் முழிக்கிறான். ஸோ அங்கே டேவுக்கு புரியுது ஜங்குக்கு மொத்தமாக மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இம்போர்ட்டானா டேவை மட்டும் நீ மறந்துட்டல, பாவி பயல, சிப்போ என்கிட்ட பேசாது, என் பக்கத்துலேயே வந்துடாத அப்படின்னு சொல்லி டேங் தான் அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துக்கிறான். ஸோ அங்கே ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனுக்கு கஷ்டமாக இருக்கு. ஐயோ இது போய் மறந்துட்டேடா, இது தெரியாமல் அவனை வேறு காலிலேருந்து வெறுப்பேற்றிட்டு இருந்திருக்கா. ஓ என்ன பண்ணுறது, இந்த டைமில் கேக் கிடைக்குமான்னு தெரிலையே, கேட்டு பார்ப்போம். ஸோ அவங்க ரிசப்ஷனுக்கு தான் கால் பண்ணி கேக் கிடைக்குமான்னு கேட்குறான். அஃப்கோர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நல்ல விஷயம் அப்படியே கொண்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி அவனுமே அப்படியே அதை ஆர்டர் பண்ணிடுறான். என்னோடய கோவத்தை இப்போ எப்படி குறைக்கிறதா? ஓகே ட்ரை பண்ணலாம். கிச்சன் போய் பார்க்குறான். நூடுல்ஸு, மில்க்கு, டீ தூள், இதாச்சும் எனக்கு என்னத்தை கொடுக்க? சரி இதுதான் இருக்குது, பண்ணுவோம். ஸோ ஜங்குக்குமே அப்படியே குக்லாம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வெளியே வர அங்கே ரூமை யாரோ நாக் பண்ணுறாங்க. பார்த்தா அங்கே வந்து அந்த கேக்குமே வந்துடுது. ரொம்ப தேங்க்ஸ்டா. ஸோ ஜங்குக்கு தான் இப்போது அந்த ஃபுட்டு, அதுக்கப்புறம் காஃபி அதெல்லாத்தையும் அப்படியே எடுத்து வைக்கிறான். வெக்கமாகவே இல்லை, இதை மட்டும் என்கிட்ட வந்து கொடுக்குறா. சரி இரு வரேன். போகிறப்ப லைட்டாக வேறு ஆஃப் பண்ணிட்டு போயிடுறான்.
டேய் சங்குக்கா, லைட் ஆஃப் பண்ணால் எதுக்குடா பண்ணுறேன்? எனக்கு இல்லை இருட்டுனா பயம்னு உனக்கு தெரியல. இங்கே பாரு ஜங்குக்கா, ஃபுல்லி முடியாது லைட் ஆஃப் பண்ண. அப்போ என்ன மன்னிச்சிடுறியா? முடியாது. இது பார், இதுக்கு நான் எப்பறம் உன்னை மன்னிப்பேன்னு நினைக்கிறேன்? என் பர்த்டேவே நீ மறந்துட்ட. அதெல்லாம் முடியாது, உன்னை மன்னிக்கவே மாட்டேன். அப்போ லைட் ஆன் பண்ண மாட்டேன். ஜங்குக்கா ப்ளீஸ்டா, எனக்கு ரொம்ப பயம். இந்த டேல என்ன பயமுறுத்தாத ஜங்குக்கா அப்படின்னு சொல்ல, இப்போ ஒரு கேண்டிலோட வெளிச்சம் தான் வருது. அவங்க அப்படியே பார்க்குறான். ஹாப்பி பர்த்டே. இவ்வளோ நேரம் பக்கத்தில் தான் இருந்தியாடா? ஆமாம், ஹாப்பி பர்த்டே. கேக் எப்படி ஆர்டர் பண்ணா? அதெல்லாம் ஜங்கு கூட மேஜிக். பொறுக்கே சரி, திட்டினது போதும், கேண்டில் ஊது. லைட்டை போடு. அப்புறம் நீ கேண்டில் ஆஃப் பண்ண பிறகு திரும்ப வந்து கரண்ட் போயிடும். சரிடா. சரி ஜங்குக்கோ இப்போ அப்படியே லைட்டெல்லாம் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வர்றான். சரி அவங்களுமே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அந்த கேக்கை அப்படியே ஊதுறான். ஐ எம் ரியலி வெரி சாரி, நான் மறந்துட்டேன். இதுக்கு என்ன ஆன்சர் கொடுத்தாலும் அது தப்பாக தான் இருக்கும். ஆனால் மறந்துட்டேன்றது தான் உண்மை. ஐ எம் சாரி. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். ஒர்க் ப்ரெஷர்லாம் நீ எல்லாத்தையும் மறந்துட்டேன், புரியுது. ஜங்குக்கோ அப்படியே டேங் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறான். ஸோ டேங்கும் அப்படியே அந்த காஃபி எடுத்துகிட்டு ஜங்குக்கோட மாடியில் வந்து உட்காந்துக்கிறான். என்ன நான் சொன்னேன்ல பண்ணலாமா? என்ன சொல்கிறேன், நிஜமாவா? ஆமாம், நிஜமாக தான் சொல்கிறேன். ஸோ ஜங்குக்கு வந்து அப்படியே கிஸ் பண்ணலான்னு போடுறப்போ அவன் கண்ணு சடனாக அங்கே டேபிளில் பார்க்குது. டேய் அது என்னன்னு பார்த்தியா? என்ன? டேய் ஜாஸ்டிக்டா, கேம், வீடியோ கேம் இருக்குடா அந்த இடத்துல. ஆமாம் இருக்கா, நீ பார்க்கலையா? இல்லையே. டே 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 கேம் விளாட்லாண்டா, வாடா. ஆனால் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா. கேம்டா, கேம் கேம் கேம், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்டா. அட்டா பாவி, இதுக்கு போய் கெஞ்சிடான் பாரு, வந்து தொல்லை விளாட்லாம் அப்படின்னு சொல்லி அங்கே டேங் தான் அப்படியே முறைச்சிக்கிட்டே பக்கத்தில் உட்காந்து கேம் ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ ரெண்டு பேருமே அப்படியே ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே மறந்துட்டனால கேம்குள்ளே உட்காந்து ஜாலியாக ஃபன் பண்ணி விளாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே விளாண்டுக்கிட்டே படுத்து தூங்கிடுறான் டேங் மாடியில். பாரு, விளையாடணும், ஒன்றா இருக்கணும், ஜாலியாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே உட்காந்து குழந்த மாதிரி போட்டு தூங்குது குழந்த. ஸோ ஜங்குக்கு தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே எழுந்திரிக்கிறான். இடம் கொஞ்சம் மிஸ் ஆக்கி விட்டேனே, நம்ம க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் அப்படியே ஷர்ட் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு வெறும் அந்த ட்ரௌசர் மட்டும் போட்டுட்டு அப்படியே கிச்சனில் இருந்து ஒரு மாதிரி பாத்திரம் விளக்கிட்டு இருக்கா. அந்த திங்ஸ் 2 பிளேட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை தான் அப்படியே விளக்கிட்டு இருக்கா. இப்போ சரியான வந்து ஜங்குக்கு தான் அப்படியே பேக் சைட்ல இருந்து ஹக் பண்ணுறான். ஏய் எப்போல இருந்து எனக்கு தெரியுமா இதை வாங்கினா? பார்க்கவே இல்லை. நீ அங்கே இருக்கிற பொண்ணுங்களை நான் பட்டு சேர்த்துட்டு இருந்த பொறுக்கினாயே, இதை வாங்குறது நான் என் இடுப்பில் மாட்டினது கூட தெரியாத அளவுக்கு நீ அந்த அளவுக்கு இருந்திருக்கா. ஆனால் இது இடுப்புக்கு நல்லா இருக்கேடா. அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சனால தானே அது நல்லா இருக்கா? ஜங்குக்கு அப்படியே அவங்களோட ஹிப்பே ஒரு மாதிரி ரப் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படியே அவனை பாத்திரம் வைக்கிட்டுருக்கான அப்படியே ஆஃப் பண்ணி கையெல்லாம் கழுவி அவனை அப்படியே அந்த கிச்சன் மேலே ஏறி உட்கார வச்சுக்கிறான். என்னடா கிச்சன் ரொமான்ஸ் பண்ணலாமா? அட பாவி. இங்கே பாரு, நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும், வீட்டுக்கு போய் ரொமான்ஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வேணாம். ஏன்னா நான் அங்கே தான் நம்மளோட பியூட்டிஃபுல் ரொமான்ஸ் எண்ட் ஆகணும்னு அங்கே நினச்சிட்ருக்கேன். அது சரி, அப்போ இங்கே என்ன பண்ணுறது? ஃபஸ்ட்டு ட்ரெஸ்ஸு மாற்ற நம்ம ஒரு மைல்டான மியூசிக்கு டான்ஸ் பண்ணலாம். டான்ஸா? பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேருமே அந்த வாங்கிட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து செம்ம க்யூட்டாக இருக்கும். அதை அப்படியே போட்டுட்டு ரெண்டு பேரும் அப்படியே அந்த வீட்டில் ஒரு மாதிரி க்யூட்டான டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு மைல்டான ரொமான்டிக் சாங்க்கு. ஸோ அவங்க வந்து ஜங்குக்கோட அந்த ஷோல்டரில் அப்படியே ரெண்டு கையும் போட்டுக்கிறான். ஸோ ஜங்குக்கோட கை ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களோட ஹிப்ஸில் தான் இருக்குது. அவன் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டே அந்த செயினில் அப்படியே விளாண்டுக்கிட்டே இருக்குது. அவன் டான்ஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணால் ரெண்டு பேருமே பைக்கில் தான் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க டேங் தான் அப்படியே ஜங்குக்கா பேக் சைட்லேருந்து ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கா, இந்த டே எனக்கு ரொம்ப நல்லா போச்சுல. அப்படியா, உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கா?
எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. உன்னோட பைக்கில் போகிறப்போய் சரி, மலையில் நனையிறப்போய் சரி, நம்ம 2 பேரும் பஞ்சு மிட்டாய் சாப்பிட்றப்பையும் கார்டன் ஏரியாவில் விளாண்டது, பீச்சில் போய் இருக்கிறது, நம்ம 2 பேரும் அங்கே போய் ஃபோட்டோ எடுத்தது, இங்கே ஹோட்டலுக்கு வந்த எங்கே நீ எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணது, கேம் விளாண்டது, எல்லாமே ஒரு மாதிரி நல்லா இருக்குடா. இந்த டே மிஸ் பண்ணுறோமோன்னு இப்போ தோணுதா? ஆமாண்டா, ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன், ரொம்பவே. இன்றைக்கி மட்டும் நான் ஒர்க்கு போயிருந்தேன்னா நான் என்னையவே மன்னிச்சிருக்க மாட்டேன். என்னை நீ இங்கே இருக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும், என் கூட இருந்தேல அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு டேங்னா அப்படி எனக்கு இன்னும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். சரி, ஓகே, இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சு. அண்ட் இவங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ண கிளிப்பிங்ஸை பார்க்கலாமா? ஸோ அந்த கிளிப்பிங்ஸை வச்சு தான் ஸ்டோரியே நான் மூவ் பண்ணியிருப்பேன். ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறப்பவே. இந்த மாதிரி பிக்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். முக்கால்வாசி ஒரு 2-3 தமிழர் இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீக்கிரமாக அதுக்கான ஸ்டோரியவே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டோரிஸுமே. எனக்குமே இந்த ஸ்டோரிஸ் ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எப்படி இருக்குது, நல்லா இருக்கா? சரி, ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஸ்டோரியில் இந்த ஷேடோ உங்களை வந்து மீட் பண்ணிட்டு டாடா, பை பாய்.